ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அதாவது நேற்று விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட் போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிராங்காகப்பட்ட விஷயங்கள் பயங்கரமான பூதாகரமாக வெடிச்சது. அந்த இதை வந்துட்டு நீங்களே சொல்லுங்கள், நான் சொல்ல மாட்டேப்பான்னு சொல்லிட்டு கைண்டிட்டாரு. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு இந்த விஷயத்த சொல்லி இது பிராங்க் அப்படின்னு சொன்னாங்க. எல்லோரும் செம்ம ஷாக்கு வச்சு வெளுத்துட்டாங்க. ஒரு சில பேர்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்போது இதுக்கப்புறம் உண்மையிலேயே சண்டை நடந்தால் கூட எங்களுக்கு பிராங்க்னு தானே தோணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. பயங்கரமாகிடுச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வச்சு செஞ்சார். இப்போ என்னன்னா திவாகருக்கு அதில் ஒரு டவுட்டு. என்ன டவுட்னா, இது கண்டிப்பாக சண்டையாக தான் இருக்கும். சேனல் வந்துட்டு இந்த சண்டையை அப்படியே காமிச்சிட்டா சேனலோட மானம் போயிடும் அப்படின்றதுனால சேனல் முடிவு பண்ணியிருக்காங்க என்னென்னு, இதை ப்ராங்க்னு சொல்லி இந்த விஷயத்த முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா சாண்ட்ரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்னங்க அன்றைக்கி நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன் அப்படின்ட்டு இவர் யோசிச்சிருக்காரு. அந்த மாதிரி இல்லைங்க, நிஜமாகவே அது வந்து அது நடந்திருக்கும் சரிங்களா. ஏன்னு கேளுங்க, எனக்கு தெரியும். இந்த இவன் இருக்கான் பார்த்தீங்களா, கமருதீன், அவன் ஈஸியாக காட்டி குத்துருவான். அவனுக்குலாம் பெருசாலாம் நடிக்க தெரியாது. ஆனால் இவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணான்னா அப்போ என்ன அர்த்தம், அது உண்மையாக இருந்திருக்கோம் அப்படின்னோடனே அவங்களும் ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ட்டு நம்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வச்சு செஞ்சார் பாருங்க. பால்நாளில் மறக்க மாட்டார் திவாகர். நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லுவோம், சரி ஆமாம் நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அதை மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டு கலாய்க்கிறாரு இவர். ஐயோ பாயை கொடுத்து பொண்ணாக்கிக்கிட்டனே, என்னை படைச்ச ஆண்டவா, இதோடு நான் இந்த உசுரோடு வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறா சாமி, அதுங்களே என்னை போட்டு புலந்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி பதறி நிற்கிறாப்புல. பயங்கரமாக வச்சு செஞ்சார், பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் திவாகர் சொன்ன விஷயங்களை இந்த சப்போஸ் ப்ராங்க்ன்ற விஷயம் தெரியாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு அதை நம்ம யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு திங்கிங், செம்மையாக திங்க் பண்ணி தான் அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. பட் இது ப்ராங்க்ன்ற விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும், ரைட்? இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். திவாகர் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? திவாகரோட விஷயங்கள் முதல் மாதிரி இன்னசென்ட்டாகவே இருக்கா, இல்லை அவரும் கொஞ்சம் வர வர அட்டகாசம் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.